Daily. Taste the Daily. எம்ஜிஆர் 1958 நாடோடி மன்னன் அப்படிங்கக்கூடிய ஒரு படத்தை தயாரித்து இயக்கி ரெட்டை வேடம் தாங்கி வெளியிட்டார். நாடோடி மன்னன் வெற்றிக்கு யார் காரணம் என்று எம்ஜிஆர் ஒரு ஆய்வு கட்டுரையை எழுதினார். ஏதாவது ஒரு படத்தை கொடுத்து அந்த படம் தோத்துருச்சுன்னா உடனே சில பேர் சொல்லுவாங்க, மக்கள் மடையர்கள், என் கருத்துக்கள் அவங்களுக்கு ஏத்துக்கிட தெரியல. இவங்கெல்லாம் எதை மறந்துடுறாங்கன்னா, இவங்கெல்லாம் இன்றைக்கு பெயர் வாங்கிய இயக்குநர்களாக நடிகர்களாக இருக்கிறார்களே, இவர்களுக்கு இந்த பெயரை வாங்கி கொடுத்ததே இந்த மக்கள் தானே. பட்டுக்கோட்டையார் தூங்காதே தம்பி தூங்காதே என்கிற பாடலை எம்ஜிஆருக்கு எழுதி தருகிறார். இப்போ கண்ணதாசன் வர பட்டுக்கோட்டையார் ஒரு பாட்டு எழுதி கொடுத்திருக்காரு. கண்ணதாசன் அவர்களே, இந்த பாடலை நீங்க கொஞ்சம் திருத்தி கொடுங்க. கண்ணதாசன் என்பவர் எப்போதுமே டயத்துக்கு வரமாட்டார், பங்க்சுவாலிட்டியெல்லாம் பார்க்க மாட்டார். ஒரு உண்மை என்னன்னா, கண்ணதாசன் கிடைக்கிற நேரம் தான் நமக்கு நல்ல நேரம். திரைகடலோடியும் திரவியங்கள் பல தேடிய அந்த புதையலை தான் மட்டுமே வைத்து அனுபவிக்காமல் பலருக்கும் பகிர்ந்து கொடுத்து அதன் மூலம் இன்பம் காண்கின்ற இந்த திரைமொழி சேனலின் அன்புள்ளம் கொண்ட ஆருயிர் நேயர்களே, உங்களை தொடர்ந்து சந்திப்பதில் உங்கள் தோழர் எல்வி ஆதவனாகிய நான் மட்டற்ற மகிழ்ச்சி கொள்கிறேன். மக்கள் திலகம் எம்ஜிஆர், பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர், வாரி வழங்கும் பாரி வள்ளல் எம்ஜிஆர், நல்லவர் எம்ஜிஆர், சின்னவர் எம்ஜிஆர். இந்த எம்ஜிஆரை பற்றி சொல்லும்போது, இவர் என்ன படித்து பட்டம் பெற்றவரா? என்ன பட்டம் பெற்றார்? இல்லை ஃபாரின் ரிட்டனா? இல்லை இல்லை. ஆனால் தன் வாழ்க்கையை எப்படி அமைத்து கொண்டார்? பலரும் படிக்க வேண்டிய பல்கலைக்கழகமாக அவரை அமைத்து கொண்டார். அவரை நாம் ஒரு புத்தகமாக அல்ல, எம்ஜிஆரை ஒரு பல்கலைக்கழகமாக நினைத்து படிக்க வேண்டும். படித்து கொண்டிருக்கிறோம், இன்னும் படிப்பார்கள். காரணம் அவரது செயல்பாடுகள். பாருங்க, எம்ஜிஆர் ஒரு மிகப்பெரிய மேதை. மிகப்பெரிய மேதைகளை கூட எப்படி கையாண்டிருக்கிறார் என்பதற்கு ஒரு சம்பவம். அதுதான் இந்த வீடியோவினுடைய நோக்கம். எம்ஜிஆர் 1958 நாடோடி மன்னன் அப்படிங்கக்கூடிய ஒரு படத்தை தயாரித்து இயக்கி ரெட்டை வேடம் தாங்கி வெளியிட்டார். அந்த நாடோடி மன்னன் எம்ஜிஆர். எம்ஜிஆர் தன்னை நாடோடி என்றே நினைத்து கொண்டு வாழ்வார். ஆனால் அந்த படம் எம்ஜிஆரை மன்னனாக்கியது. ஆனால் அந்த படம் எம்ஜிஆரை மன்னனாக்கியது என்றால், மக்கள் எம்ஜிஆரை மன்னனாக்கினார்கள். மக்கள் எம்ஜிஆரை மன்னனாக்கினார்கள் என்றால், எம்ஜிஆர் மக்களை தன்னுடைய மன்னன் என்று நினைத்தார். அதுதான் காரணம். நாடோடி மன்னன் வெற்றிக்கு யார் காரணம் என்று எம்ஜிஆர் ஒரு ஆய்வு கட்டுரையை எழுதினார். நாடோடி மன்னன் வெற்றி விழாவின் போது நாடோடி மன்னன் வெற்றி விழா மலர் என்று ஒன்று தயாரிக்கப்பட்டது. அதில் மிகப்பெரிய வேந்தர்களெல்லாம், ஆளுமை சக்தி கொண்டவர்களெல்லாம், டாக்டர் மூவா, பேரறிஞர் அண்ணா, கலைஞர் மு கருணாநிதி, இன்னும் எத்தனையோ பேர் எம்ஜிஆரை பாராட்டி வாழ்த்தி அந்த விழா மலரில் தங்கள் கட்டுரைகளை பதிவு செய்தார்கள். அதில் எம்ஜிஆரும் ஒரு ஆய்வு கட்டுரையை விட்டார். எம்ஜிஆர் என்ன ஆய்வு கட்டுரை செய்தார்? நாடோடி மன்னன் வெற்றி பெற்றது, ஆனால் இந்த அளவிற்கு மாபெரும் வெற்றியை நாடோடி மன்னன் தக்க வைத்ததே இதற்கு யார் காரணம் அப்படின்னு எம்ஜிஆர் ஒரு ஆய்வு செய்தார். எம்ஜிஆர் தானே காரணம். எம்ஜிஆர் தானே மனதில் அந்த கருத்தை தேர்ந்தெடுத்து அந்த கஷ்டப்பட்ட காலத்தில் கூட மிக பிரம்மாண்டமாக தயாரித்து, நோ காம்ப்ரமைஸ், எந்த காட்சியை எப்படி நினைத்தாரோ அப்படியே எடுத்தார். அந்த படத்தை எடுத்துக்கொண்டிருக்கும் போது எம்ஜிஆர் சில காட்சிகளை மாறி மாறி எடுக்க, அதை பார்த்து கேலி செய்த பானுமதி அவர்கள், என்ன ராமச்சந்திரா, டைரக்ஷன் வரலைன்னா விட்டுற வேண்டியதானே, இதை வேற யார்ட்டையாவது கொடுக்க வேண்டியதானே, ஏன் ராமச்சந்திரன் எடுத்ததே மாறி மாறி எடுத்துக்கிட்டு இருக்கீங்க? அதற்கு எம்ஜிஆர் புன்னகையோடு சிரித்து கொள்வாராம். இதற்கு பதில் என்ன?
இது மாதிரி எத்தனை பேர் எம்ஜிஆரை கேலி செய்தார்கள். அத்தனை கேலிக்கும் பதில் எம்ஜிஆர் உடனுக்குடன் சொல்லவில்லை. இது ஒரு நாள் வெளிவரும், இது மாபெரும் வெற்றியை தக்க வைக்கும் என்று அவர் நம்பிக்கை வைத்திருக்கிறார். நாடோடி மன்னனின் வெற்றிக்கு யார் காரணம் என்று அவர் திறம்பட சிந்தித்து ஒரு கட்டுரை எழுதியிருந்தார். மிக பிரம்மாண்டமான முறையில் நாடோடி மன்னனை கொடுத்தார். கேமராமேன் ஜி.கே. ராமு அற்புதமாக ஒளிப்பதிவு செய்திருந்தார். அதில் மிக அற்புதமாக பாடல்களை திரைப்பட பாடல் ஆசிரியர்கள் தீட்டி கொடுத்தார்கள். எல்லா நடிகையரும் மிக நன்றாக நடித்தார்கள். நாடோடி மன்னன் தொழில்நுட்ப கூட்டணியில் உழைப்பில் பஞ்சமில்லை. எஸ்.எம். சுப்பையா நாயுடு இசை எல்லாமே பாராட்டத்தக்கது. இவைகளெல்லாம் பாராட்டத்தக்கதாக அமைந்தால்தானே வெற்றி கிடைக்கும் என்றால் எம்ஜிஆரோடு திரைப்பட தொழில்நுட்ப கூட்டணியும் திரைப்பட நடிகையர்களும் இவர்கள் தானே வெற்றிக்கு காரணம். அவர்களும் இருக்கலாம். ஆனால் எம்ஜிஆர் குறிப்பிட்டது இவற்றையெல்லாம் ஒத்துக்கொண்டு இந்த படத்தில் ஆணிவேராக இருக்கக்கூடிய மன்னராட்சி போய் மக்களாட்சி வளர வேண்டும். ஆட்சி என்றாலே அது மக்களுக்குத்தான், மக்கள் தான் எஜமானர்கள் என்பதை வலியுறுத்த எம்ஜிஆர் அந்த கருத்தை எடுத்து சொன்னாரே, அந்த கருத்தை மக்கள் உள்வாங்கி ஒத்துக்கொண்டு அதற்கு மிகச்சிறந்த வரவேற்பை நல்கினார்களே, அதற்கு காரணம் மக்கள். எப்போதும் எம்ஜிஆர் மக்களை நேசித்ததால் மக்களும் எம்ஜிஆரே நேசித்தார்கள். ஏதாவது ஒரு படத்தை கொடுத்து அந்த படம் தோத்துருச்சுன்னா உடனே சில பேர் சொல்லுவாங்க, மக்கள் மடையர்கள், மக்கள் கூமுட்ட, என் கருத்துக்களை அவங்களுக்கு ஏற்றுக்கிட தெரியல, என் கருத்துக்களை அவங்களுக்கு ரசிக்க தெரியல என்று சொல்வார்கள். இவங்கெல்லாம் எதை மறந்துடுறாங்கன்னா, இவங்கெல்லாம் இன்றைக்கு பெயர் வாங்கிய இயக்குநர்களாக நடிகர்களாக இருக்கிறார்களே, இவர்களுக்கு இந்த பெயரை வாங்கி கொடுத்ததே இந்த மக்கள் தானே. அப்போ இதற்கு முன்னதாக நீங்கள் கொடுத்த படம் மக்களுக்கு பிடித்திருக்கிறது, அப்போ மக்கள் அறிவாளிகள். இந்த படம் ஓடலைங்கிறதுக்காக மக்கள் முட்டாளா? பொது வாழ்வில், கலைத்துறையில், அரசியலில் மக்களை முட்டாள் என்று நினைத்துவிட்டால் நினைத்தவனே முட்டாள் என்று பல முறை அறுதியிட்டு மெய்ப்பிக்கப்பட்டிருக்கிறது என்பதை மறந்துவிடக்கூடாது. வரலாற்றை புரட்டி பார்த்தால் தெரியும். சினிமாவாக இருந்தாலும் அரசியலாக இருந்தாலும் எப்போது நல்லவற்றை ஏற்க வேண்டும் என்று அவர்களுக்கு தீர்மானிக்க தெரியும் என்பதை உணர்ந்த எம்ஜிஆர் பாமரர்களும் ரசிக்கும் வண்ணம் அந்த நாடோடி மன்னனை கொடுத்தார். இந்த படத்தில் எத்தனை பாடலாசிரியர்கள்! பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பாட்டில் இருக்காரு, ஆத்மநாதன் பாட்டில் இருக்காரு, லக்குமணதாஸ் பாட்டில் இருக்காரு, இப்படி எத்தனை பேர் பாட்டில் இருக்காங்க. கிட்டத்தட்ட திரைப்பட பாடலாசிரியர்கள் கூட்டமே அங்கே இருக்கிறது. ஆனால் திரைப்பட பாடலாசிரியரான கண்ணதாசன் அந்த படத்தில் பாடல் எழுதவில்லை. அவர்தான் நாடோடி மன்னனுக்கு வசன கருத்தார். பட்டுக்கோட்டையார் தூங்காதே தம்பி தூங்காதே என்கின்ற பாடலை எம்ஜிஆருக்கு எழுதி தருகிறார். எம்ஜிஆர் தயாரிப்பாளர், இயக்குனர், ஹீரோ, இரட்டை வேடம், இத்தனை பொறுப்புகளையும் தாங்கி எம்ஜிஆர் பிக்சர்ஸுடைய நிறுவனர், டைரக்டருங்க கூடிய முறையில் பட்டுக்கோட்டையார் அந்த பாட்டை வாங்குகிறாரு. தடவை பட்டுக்கோட்டையார் எம்ஜிஆரை நோக்கி அலைகிறார், பாட்டு காப்பியை கொடுக்கிறார். எம்ஜிஆர் பார்க்கிறார், அண்ணே நீங்கள் ரொம்ப நல்லா எழுதுவீங்களே, இது இன்னும் கொஞ்சம் இதெல்லாம் இப்படி சரி என்று பட்டுக்கோட்டையார் சென்று விட்டார். பட்டுக்கோட்டையார் இரண்டாவது முறை வருகிறார். எம்ஜிஆர் அந்த காப்பியும் வாங்குகிறார். அண்ணா அதை விட கொஞ்சம் பெட்டராக இருக்குன்னு, ஆனால் நீங்கள் நினச்சா இன்னும் பெற்று தர முடியும் என்று சொல்லி இதுவும் எம்ஜிஆருக்கு பிடிக்கவில்லை. மீண்டும் பட்டுக்கோட்டையாரை அலைய விடுகிறார். பட்டுக்கோட்டையார் மூன்றாவது முறை, நாலாவது முறை, ஏழாவது முறை, 9வது முறை, 10வது முறை பட்டுக்கோட்டையார் மீண்டும் அந்த தூங்காதே தம்பி தூங்காதே 10வது முறையாக திருத்திய அந்த பாட்டு காப்பியோடு வர்றாரு. எம்ஜிஆர் பார்க்குறாரு, அண்ணா சூப்பர்ண்ணே, நீங்கள் இப்படி எழுதக்கூடிய ஆள்னே, அண்ணே நீங்கள் கூட முதல் தடவையிலேருந்து இப்போ உங்களுக்கு 10 தடவை அலைய விட்டுருக்கேன் என்று அலைய விட்டு விட்டேனே என்று தப்பாக நினைத்திருக்கலாம். 1வது காப்பி, அதுக்கு பிறகு 2வது காப்பியினுடைய முன்னேற்றம், 3வது காப்பியினுடைய முன்னேற்றம், இப்படி 10வது காப்பியினுடைய இறுதி வடிவம் எம்ஜிஆர் அப்படி எடுத்து காமிச்சிருக்காரு. பட்டுக்கோட்டை அசந்துட்டாராம். அடப்படுவாவி, ஏற்கனவே நான் கொடுத்த 9 காப்பிகளை தூர போடாமல் இவ்வளவு பத்திரமாக வச்சிருக்கிறாரே. அப்போ எம்ஜிஆருடைய அந்த புத்தி கூர்மை என்ன! ஒவ்வொரு ஸ்டெப்லையும் அந்த தூங்காதே தம்பி தூங்காதே அதனுடைய டெவலப்மெண்ட்டை நம்ம இதை ரசித்தாலே அதுவே ஒரு பெரிய காவியம். இதைவிட எம்ஜிஆர் ஒரு சிறந்த மாமனிதர் என்பதற்கு இன்னொரு எடுத்துக்காட்டு.
இந்த 10 முறை அலைந்தார் அல்லவா பட்டுக்கோட்டையார். ஒரு முறை வந்து அந்த பாட்டை கொடுத்துட்டா அந்த காலத்தில் 100 ரூபான்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த 10 முறைக்கும் எம்ஜிஆர் 1000 ரூபாய் கொடுத்துருக்கிறார். 1958 இந்த ப்ரொடக்ஷன் நடந்துக்கிட்டு இருக்கும்போது, கிட்டத்தட்ட 57 கூட ப்ரொடக்ஷன் நடந்துக்கிட்டு இருக்கும் இல்லையா, அப்போ 1000 ரூபாய் என்றால் எவ்வளவு நினைத்து பாருங்கள். பட்டுக்கோட்டையார் அதை கையில் வாங்கி கொண்டு எம்ஜிஆர் இஸ் ஏ வெரி குட் பே மாஸ்டர் என்று சொல்லியிருக்கிறார். இப்போ கண்ணதாசன் வரார். கண்ணதாசன் தான் நாடோடி மன்னன் படத்திற்கு வசனகர்த்தா. இப்போ கண்ணதாசன் கிட்ட எம்ஜிஆர் சொல்கிறாரு, பட்டுக்கோட்டையார் ஒரு பாட்டு எழுதி கொடுத்துருக்காரு, கண்ணதாசன் அவர்களே இந்த பாடலை நீங்கள் கொஞ்சம் திருத்தி கொடுங்க. 10 முறை எம்ஜிஆர் திருத்தி கொடுத்த பாடல் பட்டுக்கோட்டையார் எழுதினது ஃபைனல் ஆயிடுச்சு. ஆனாலும் கண்ணதாசன்ட்ட ஒரு வார்த்தை எம்ஜிஆர் அந்த பாட்டு காப்பியை கொடுத்துட்டு இதில் வேற ஏதாவது தப்பு தவறு இருந்தால் இதை திருத்தி வைங்க இந்த வாரண்ட்டு எம்ஜிஆர் போயிடுறாரு. கண்ணதாசன் எம்ஜிஆர் கொடுத்த பட்டுக்கோட்டையாரனுடைய பாடல் காப்பி அதை கையில் வாங்கிக்கிட்டு தூங்காதே தம்பி தூங்காதே அந்த பாட்டு இதை கையில் வாங்கிக்கிட்டு கண்ணதாசன் யோசிக்கிறார், நம்ம வசனகர்த்தா, நம்ம பாடலாசிரியர், ஆனால் இந்த படத்தில் பாடல் எழுத விடாமல் வசன பொறுப்பை கொடுத்துக்காரு எம்ஜிஆர், அதுக்கே ஏதோ காரணம் இருக்கணும். ரைட்டு. பட்டுக்கோட்டையார் என்பவர் மிகப்பெரிய கவிஞர், இவர் பாடலை திருத்த நான் யார் என்று கண்ணதாசனை யோசிச்சிருக்காரு. ஏன்னா கண்ணதாசனோட பட்டுக்கோட்டையார் மிகப்பெரிய ஆள். பிறகு அந்த பாடல் காப்பியை அப்படி பார்த்து கண்ணதாசன் பார்க்கிறார். தூங்காதே தம்பி தூங்காதே என்கிற பாடலை படித்து பார்த்துவிட்டு இப்போதுதான் கண்ணதாசன் மெல்ல நகைத்து சிரித்திருக்கிறார். எம்ஜிஆர் மிகப்பெரிய புத்திசாலி. பட்டுக்கோட்டையாரினுடைய பாடலை திருத்தி கொடுங்கள் என்று சொன்னாரே ஒழிய அவருக்கும் தெரியும் பட்டுக்கோட்டையாரினுடைய பாடலை திருத்த கண்ணதாசன் யார், இது எம்ஜிஆருக்கு தெரியும். ஆனாலும் ஏன் திருத்துங்கன்னு சொல்லி கொடுத்தாருன்னு சொன்னா, பட்டுக்கோட்டையாரின் பாடலை திருத்து கண்ணதாசா என்று எம்ஜிஆர் சொல்லவில்லை, பட்டுக்கோட்டையாரின் பாடலை படித்து பார்த்து திருந்து கண்ணதாசா என்று சொல்லியிருக்கிறார் என்று கண்ணதாசனுக்கு புரிகிறது. ஏன்னா கண்ணதாசன் என்பவர் எப்போதுமே டயத்துக்கு வரமாட்டார், பங்க்சுவாலிட்டியெல்லாம் பார்க்க மாட்டார். ஒரு உண்மை என்னென்னா, கண்ணதாசன் கிடைக்கிற நேரம்தான் நமக்கு நல்ல நேரம். ஏன்னா கண்ணதாசன்ங்கிறவர் எப்படிப்பட்டனா கேரக்டர், மனசில் எந்த வஞ்சமும் சூதும் காழ்ப்புணர்ச்சி இருக்காது. அவர் ஒரு குழந்தை, அவர் ஒரு ஞானி, அவர் ஒரு சுதந்திரமான மனிதன், அவர் மிகப்பெரிய அறிவாளி, ஜீனியஸ். அவர் இந்த நேரத்துக்கு போகக்கூடாது, இவனுக்கு டயத்துக்கு எழுதி தரக்கூடாது அப்படின்லாம் நினைக்க மாட்டார். அவருடைய போக்கு அப்படி. ஆனாலும் எம்ஜிஆருக்கு இது முதல் தயாரிப்பு, பிரம்மாண்டமான பொருள் செலவு, இதில் எதையும் காலாகாலத்தில் எழுதி கொடுத்தா தான் எம்ஜிஆர் படமாக்குவதற்கு வசதியாக இருக்கும், பட்ஜெட்டுக்கு ப்ராப்ளம் வராது என்று உணர்ந்த எம்ஜிஆர் கண்ணதாசன் இப்படி டயத்துக்கு வந்து தரமாட்டார், எப்படியும் கால நேரத்தை இழுக்கடித்து லேட் பண்ணுவார். இந்த படத்தில் அப்படி லேட் பண்ணிடாத கண்ணதாசா, பட்டுக்கோட்டையாரினுடைய பாட்டை பார்த்து நீ திருந்து எனக்கு சீக்கிரம் எழுதி கொடு கண்ணதாசா என்று சொல்லாமல் சொல்லிவிட்டு எம்ஜிஆர் பட்டுக்கோட்டையாரின் பாடலை நமது கையில் கொடுத்து விட்டு சென்றிருக்கிறார் என்பதை உணர்ந்த கண்ணதாசன் மெல்ல நகை புரிந்திருக்கிறார், குறுநகை புரிந்திருக்கிறார், உணர்ந்திருக்கிறார். ஆக எம்ஜிஆர் பட்டுக்கோட்டையார் என்கின்ற மேதையோடு எப்படி பழக வேண்டும், அவரை எப்படி டீல் பண்ணணும், கவியரசர் கண்ணதாசன் என்கின்ற மேதையோடு எப்படி பழகணும், அவரை எப்படி டீல் பண்ணணும், எம்ஜிஆருக்கு அந்த இங்கிதமெல்லாம் தெரியும். எம்ஜிஆருக்கு சங்கீதமும் நல்லா தெரியும், எம்ஜிஆருக்கு இங்கிதமும் நல்லா தெரியும். என்னுடைய குருநாதர் இந்த தோழர் எல்வி ஆதவனினுடைய குருநாதர் மெல்லிசை மாமன்னர் MS விஸ்வநாதன் அடிக்கடி சொல்வது போல, அடியேனுக்கு சங்கீதமும் கொஞ்சம் தெரியும், இங்கிதமும் கொஞ்சம் தெரியும் என்று சொல்வது போல, எம்ஜிஆரின் வாழ்க்கையிலிருந்து இத்தனை கீதங்களையும், சங்கீதம் இங்கீதம் என்பதை விட சங்கீதம் இங்கீதம் என்கின்ற இத்தனை கீதங்களையும் எம்ஜிஆர் வாழ்க்கையில் புரிந்து கொண்டால் நமது வாழ்க்கையும் ஒரு கீதமாகும். எப்படி இருக்கிறது இந்த இன்பத் தகவல்? இந்த இன்பத் தகவலை நாம் ரசித்தால் மட்டும் போதுமா? நாம் உணர்ந்த இந்த இன்பத்தை வையகம் உணர வேண்டாமா? அதனால் திரைமொழி சேனல் அன்புள்ளம் கொண்ட நேயர்களே, இந்த தகவலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்கள் தோழர் LV ஆதவன்.